ஐயா வணக்கம். வணக்கம். இந்த திருவண்ணாமலையில் கிரிவலம் இப்போ அதிகமான மக்கள் போயிட்டு இருக்காங்க. இந்த கிரிவலம் வந்து எந்த நாளில் போனால் சிறப்பு, என்னென்ன பலன்கள் பக்தர்களுக்கு இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்க. கிரீன் பிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். திருவண்ணாமலை என்பது ஒரு முக்தி ஸ்தலம். எல்லாரும் எல்லா கோயிலுக்கும் போகலாம். பட் அதில் இந்த திருவண்ணாமலை கிரிவலம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பௌர்ணமியான அவ்வளோ கூட்டம், 10 லட்சம் பக்தர்கள் மேலே வராங்க அப்படின்றது நான் கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷமான விஷயம். எனக்கு இதில் 2 வகையில் பார்க்குறேன். முதல்ல பௌர்ணமி கிரிவலம் ரெகுலராக போகிறவங்களுக்கு நான் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் முதல்ல வச்சுருக்கேன். என்ன அப்படின்னா, நிறைய பேர் நானும் அங்கே போய் பார்க்குறேன். போய் குடும்ப விஷயங்கள் பேசுகிறீங்க, ஊர் விஷயங்கள், அரசியல் விஷயங்கள், சாப்பிட்டுக்கிட்டு அந்த மாதிரி போகிறலாம் கொஞ்சம் நிறைய பேர் கட் பண்ணிவிட்டு இந்த 10 லட்சம் பேரும் ஓம் நம சிவாயா அப்படின்னு மட்டும் அந்த உச்சரிச்சுட்டு அந்த கிரிவலம் சுற்றினா அந்த மலையோட சக்தி எப்படி இருக்கும்? இல்லை ஓம் சிவாய நமகன்னு சொல்லலாம். ஓம் நமச்சிவாயன்னா அருள், ஓம் சிவாய நமகன்னா பொருள். உங்களுக்கு எதை வேணுமோ அதை பேஸ் பண்ணி போகலாம். தயவுசெய்து மக்கள்கிட்ட கேட்குறேன், பக்தர்கள்ட்ட கேட்குறேன், சிவனோட இடத்துல போய் காலை வச்சோன்னே சிவனோட ஞாபகம் மட்டும் இருக்கட்டும். ஓம் நமச்சிவாயோ இல்லை ஓம் சிவாய நமகோ ஏதோ ஒரு 2 விஷயத்தை மட்டும் நீங்கள் உச்சரிக்குமாறும், தேவையில்லாததை அங்கே பேச வேண்டாம், சத்தம் போட வேண்டாம், அங்கே இருக்க மக்களுக்கு வந்து இடையூறாக வண்டி நிறுத்த வேண்டாம் அப்படின்றத கேட்டுக்கிட்டு முதல்ல இதை ஆரம்பிக்கிறேன். ஃபஸ்ட் பௌர்ணமி கிரிவலம். இது காலங்காலமாக பௌர்ணமி கிரிவலம் போகிறாங்க. நான் ஏற்கனவே ஒரு கிரிவலத்தை பற்றி ஒரு விஷயம் போட்டிருக்கேன் ஆல்ரெடி வீடியோவில். அதை வந்து சொல்கிறேன். என்னென்னா 108 பௌர்ணமி, 108 பௌர்ணமினா கிட்டத்தட்ட 9 வருஷம் பௌர்ணமி கிரிவலம் போகிற ஒருத்தர் ஒரே ஒரு அமாவாசைக்கு போனீங்கன்னா அந்த சக்திகளை முழுசாக நீங்கள் வாங்கலாம். ஒரே ஒரு அமாவாசை. ஆனால் கிரிவலம் போகிறது வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து திருவண்ணாமலை வந்து நெருப்பு ஸ்தலம், பஞ்சபூதங்கள் சொல்கிறோம். இந்த பஞ்சபூதங்கள் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நெருப்புன்னு சொல்கிறாங்க, 2வது நீர், காற்று, ஆகாயம், நிலம். இந்த பஞ்சபூதத்துக்கும் ஒரு ஸ்தலம் இருக்குது. அந்த ஸ்தலத்தில் திதியோட எந்த திதியில் போய் சொல்கிறோமோ அந்த திதியில் போயிட்டு வந்து ரொம்ப நல்லது. உதாரணத்துக்கு முதல்ல திருவண்ணாமலை எடுக்கிறீங்க அப்படின்னா 12 அமாவாசைக்கு போயிட்டாங்க. ஒரு அமாவாசை போனாலும் 108 பௌர்ணமி பலன். அப்போ 12 அமாவாசை போனால் என்ன ஆகுன்னு பாருங்கள். நீங்கள் முதல்ல ஒரு அமாவாசைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வெயிட் பண்ணாதீங்க. கூப்பிட்டா வரலைன்னா நீங்கள் அடுத்து கிளம்புங்க. நீங்கள் எப்போ டீம் சேர்றீங்களோ யாராவது ஒரு காரணம் சொல்லுவாங்க, நம்ம அடுத்த வாரம் போகலாம், இந்த வாரம் போகலாம், நம்ம காலையில் போகலாம், சாயங்காலம் போகலாம். அதனால் நீங்கள் யாரையுமே நம்பாதீங்க. ஏன்னா யாரையும் நம்பி நம்ம பிறக்கலை. நம்ம ஒரு ஆள் தான் பிறந்து வந்தோம், நம்ம ஒரு ஆள் தான் போக போகிறோம் திருப்பியும். ஸோ அதனால் இந்த ஆத்மாவுக்கு என்ன மரியாதையோ அதை மட்டும் கொடுத்துட்டு நேரம் அந்த பரமத்தை போய் பாருங்கள். கூப்பிடலாம், தப்பில் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடுங்க, வந்துட்டாங்கன்னா உடனே வந்துடும். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து 12 அமாவாசை போங்க. இது வந்து நெருப்பு ஸ்தலம், திருவண்ணாமலை நெருப்பு ஸ்தலம். அப்புறம் பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் நிலஸ்தலம், காளஹஸ்தி வாயுஸ்தலம், திருவானைக்காவல் நீர்ஸ்தலம், சிதம்பரம் ஆகாயஸ்தலம். இந்த 5 பஞ்சபூதங்களுக்கும் ஒரு வருஷம் 12 மாதம். இந்த வாட்டி திருவண்ணாமலை எடுத்துக்கிட்டோம்னா அமாவாசை 12 மாதம் முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து பௌர்ணமி, காளஹஸ்தி, இப்படியே ஒரு திதியில் நம்ம போகலாம். இந்த பஞ்சபூத ஸ்தலத்தையும் ஒரு மனிதனாக பிறந்தவங்க எல்லாருமே அந்த 12 வாட்டி வந்து முடிச்சுட்டா ரொம்ப நல்லா இருக்குன்றது என்னுடைய இது ரிக்வெஸ்ட்டு, கோரிக்கைன்னு வச்சுக்கலாம். இப்போ திருவண்ணாமலைக்கு வருவோம். நிறைய பேர் கேட்பாங்க, சார் நான் சின்ன வயசுல கிரிவலம் போகணும்னு ஆசைப்பட்டேன், போக முடியல. இப்போ எனக்கு வயசாகிடுச்சு, கால் வலிக்குது, நடக்க முடியாது, கால் ஊனம், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இல்லை நம்ம செருப்பு போட்டு நடக்கணுமா, நான் செருப்பு போடுற நடந்தால் பாவம் இல்லையா அப்படிலாம் கேட்பாங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். கிரிவலம்னா என்ன முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். கிரினா மலை, வலம்னா வருதல், மலையை வலம் வருதல், அவ்வளோதான். அந்த காலத்தில் வண்டி வாகனம் இல்லை, அதனால் நடந்து போனாங்க. அந்த காலத்தில் நிறைய பேர் செருப்பு போடலை, நடந்து போனாங்க. செருப்பு போடலைன்னு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, அக்கு ப்ரெஷர் மாதிரி அது நம்மளோட உடம்புக்கு நோயெல்லாம் சரியாகும். ஒருவேளை என்னால் செருப்பு போட்டு நடக்க முடியலன்னா அதுக்காக நீங்கள் வருத்தப்படாதீங்க, செருப்பு போட்டு நடக்கலாம், தப்பு இல்லை. அந்த கிரிவலம் நைட்டு போகிறீங்கன்னா போகக்கூடிய டைமும் வந்து நைட்டு 11 மணிக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணுங்கள். என்னோடய ரிக்வெஸ்ட். மக்கள் அந்த மார்க்கெட்டு இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி, கூட்டம்லாம் கம்மியாகிடும். நைட்டு 11 o'clock மேலே நேராக திருவண்ணாமலை கோபுரத்தை பார்த்துட்டு ஓம் சிவாய நமக இல்லை ஓம் நமச்சிவாயன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து இந்திர தீர்த்தத்துலேருந்து ஆரம்பித்து மெதுவாக நடங்க. நான் ஸ்பீடாக நடந்தால் 2.5 மணிலேருந்து 3 மணி நேரத்தில் நடந்துடலாம். ஸ்லோவாக நடந்தால் 4 மணி நேரத்தில் நடக்கலாம். ஸ்லோவாக நடந்தீங்கன்னா காலும் வலிக்காது. அப்போ செருப்பு போட்டாலும் பரவாயில்ல, பொறுமையாக நடந்து ஒரு இதாக அக்னிலிங்கத்தில் ஆரம்பிங்க, நிருதலிங்கம், யமலிங்கம், எல்லா லிங்கங்களையும் பாருங்கள். 10 லிங்கம் இருக்குது பாருங்கள். இடுக்கு பிள்ளையார் கோயில் பாருங்கள், பஞ்சமுக தரிசனம் பாருங்கள். இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா,
சிவன் அப்படின்றது வந்து நிறைய பேர் நினைப்பாங்க இது இந்து கடவுள் அப்படின்வாங்க. சிவன் சொத்து குலநாசம் அப்படின்னு வந்து ஒரு சொல்லவடையும் இருக்குது. அது என்ன அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு வச்சுப்போம், சிவம் அப்படின்றது வந்து எல்லாருக்கும் பொதுவான விஷயம். இந்து, கிறிஸ்துவர், முஸ்லீம் அப்படின்றது. ஏன்னா கடவுள் ஒன்று, பல பரிணாமங்களில் மாறுறாங்க. இயேசுவும் என்ன சொல்கிறாங்கன்னா அன்பை வளர்ப்போம்ன்றாங்க. அல்லாஹ் வந்து எல்லோரும் நல்லது செய்யுன்னு சொல்கிறாங்க. ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் எல்லாமே ஒன்று தான். சிவம் அப்படின்றது பார்த்திங்கன்னா சி வா இம். நம்ம மூச்சு காற்று வருது பார்த்தீங்களா, இந்த மூச்சு காற்று, அந்த மூச்சு காற்று உடம்புல இருந்தால் சிவம், அந்த மூச்சு காற்று இல்லைன்னா அது சவம். மூச்சு காற்று உடம்புல இல்லைன்னா அந்த கொம்பு ஒன்று போடுறோம், அந்த சீக்கப்போ ஒன்று கொம்பு, அந்த கொம்பு என்னன்னு கேட்டிங்கன்னா மூச்சு காற்று. அந்த மூச்சு காற்று உடம்புல நின்றுச்சுன்னா அது சவம். இதுக்கு ஏதாவது இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் இருக்கா? கிடையாது. ஸோ அதனால் சிவம் என்பது ஒரு உயிர். அவங்க வந்து இந்துக்கள் கொண்டு போய் வச்சுக்கிறாங்க, முஸ்லீம்னு வச்சுக்கிறாங்க, கிறிஸ்டின் வச்சுக்கிறாங்க. நான் அந்த மாதிரி கான்செப்ட்ஸில் நான் சொல்ல விரும்பல. ஒரு மனிதன், நான் என்னோட பொறுத்தவரையும் நீங்கள் எந்த ஜாதி எந்த மதமாக இருங்க அதை வீட்டில் வச்சுருங்க. வெளியில் வரும்போது ஒரு மனிதன் மனிதனுக்காக. அந்த வகையில் தான் சிவன் சொத்து குலநாசம்னுவாங்க. அடுத்தவர் பொருளை, சிவனோட கோயில் சொத்தை எழுதுதில்லை, அடுத்தவர் பொருளை எடுத்தால் நம் குலம் நாசமாகும் அப்படின்றது தான் விஷயம். ஸோ அதனால் வந்து அடுத்த பொருளுக்கு நம்ம ஆசைப்படாமல் ஓம் நமசிவாய இல்லை ஓம் சிவாய நம. ஐயா, எனக்கு இந்த உலகத்தில் பொருள் கஷ்டம் நிறையா இருக்குது, எனக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்குது, வருமானம் இல்லை, கஷ்டப்படுறேன் அப்படின்னு யார் யாரெல்லாம் சொல்கிறீங்களோ தயவுசெய்து ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் என்னன்னா, ஓம் சிவாய நமக, ஓம் சிவாய நமன்னு சொல்லி பழகுங்க. அப்போ உங்கள் பொருள் கஷ்டம் எல்லாம் போகும். இல்லையா, பொருள்லாம் நிறையா பார்த்துட்டேன், நிம்மதி இல்லை, உறவுகளில் நிம்மதி இல்லை, ஒரு உடல் சரியில்லை, மனசு நிம்மதி இல்லை, முக்தியை நோக்கி போகிறேன், எனக்கு அருள் வேணும் அப்படின்னா ஓம் நம சிவாய. பஞ்சாட்சரம் 5, பஞ்ச அக்ஷரம். பஞ்சனா 5, அக்ஷரம்னா எழுத்து. சிவாய நாம, நம சிவாய, யமன சிவி, நிறையா சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து இந்த 2 தான் முக்கியமாக இந்த உலகத்துக்கு தேவை. ஸோ அதை அவங்க கையில் பாருங்கள். 1. 2வது வந்து பார்த்திங்கன்னா நிலம், நிலத்துக்கு அப்புறம் நீர். இது 2ம் வந்து ஆத்மான்னு சொல்கிறது. நீராலான நிலத்தாலான உடம்பு, இது வந்து நிலத்தில் இருக்குது பாடி, இது 2ம் ஆத்மா. காற்றும் ஆகாயமும் மேலே இருக்குது, இது பரமாத்மா, அது மேலே. இது 2த்தையும் கனெக்ட் பண்ணுறது நெருப்பு. அதனால தான் உடலில் நெருப்பு இருந்தால் தான் அந்த உயிரோடு இருக்குது, இல்லைன்னா இல்லை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிலம் கீழே இருக்கும், நீர் கீழே இருக்கும். இது பூமி சம்மந்தப்படுது. மனிதன் அங்கே வாழலாம், நிலமும் நீரும் அவனுக்கு வேணும். நெருப்பு அந்த உஷ்ணம் இருந்தால் தான் வாழ முடியும். இது விட்டுட்டா காட்டில் போய் கலந்து அது ஆகாயத்தில் கலந்துடும். அதுதான் ஆத்மா, இது பரமாத்மா. அது நடுவில் கனெக்ட் பண்ணி தான் தீபாரத்தை காட்டுறது, மெழுகுவத்தி ஏற்றுறது கிறிஸ்டின்ஸில், ஊதுவத்தி ஏற்றுறது இஸ்லாமியத்தில். நெருப்புன்னு ஒன்று இல்லாமல் எந்த ஒரு இறைவனையும் யாரும் வழிபட மாட்டார்கள். இதை நிறைய பேர் புரிஞ்சுக்கணும். ஏன் இதுக்கு இவ்வளோ நாளாக நான் நிறைய இடத்துல என்னோடய கிளாஸுக்கு வரவங்க மட்டும் தான் சொன்னேன். இப்போ நான் ஓப்பனாக சொல்லக்கூடிய டைம் வந்து சொல்கிறேன். ஏன்னா இது முன்னாடியே நிறைய இடம் சொல்கிறேன்னா இதை கமர்ஷியல் ஆக்கி வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் நிறைய பேர் சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன். இப்போ இது ஓப்பனாக மக்களுக்கு போய் சேரட்டும். முடிஞ்ச வரையும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். கீழே இருக்க பூமி சார்ந்தவர்கள் நாம் நிலம், நீர் ராசிகள். அதுக்கு மேலே நம்ம நெருப்பு இருக்கணும், காற்று, ஆகாயம், இதுதான் கணக்கு. ஸோ அதனால் வந்து இந்த திருவண்ணாமலையை பொறுத்தவரையும் 12 அமாவாசைக்கு போய் பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ மாற்றங்கள் நடக்குது மட்டும் பாருங்கள். 7 அமாவாசை போவீங்க, 8வது அமாவாசை ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும், போக முடியாமல் போய்டும், அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு கூப்பிடும், ஜுரம் வரும், பல்ல கடிச்சுன்னு 12 அமாவாசை போய்ட்டு வந்து. இது என்னென்னா சித்தர் ஸ்தலம். சித்தர்னாலே ராகுன்னு அர்த்தம், ரிஷிகள்னால் கேது அப்படின்னு அர்த்தம். சித்தர்கள் எவ்வளோ பேர் கேளுங்க, லட்ச சித்தர் இருப்பாங்க, ஆனால் 18 சித்தர்கள் தான் அப்படின்னும். சித்தர்கள் 18 பேர்னும். அப்போ ஜோசியம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், ராகுவோட தசை ஆண்டு 18. அப்போது சித்தர்கள்னால் ராகுன்னு அர்த்தம். கேதுவோட தசை ஆண்டு 7. சப்த ரிஷிகள் அப்படின்றோம். சப்த ரிஷிகள் அப்படின்னா மரிச்சி ரிஷி, பிருகு மகரிஷி, அத்ரி மகரிஷி, ஆங்கிரச மகரிஷி, புலஸ்திய மகரிஷி, புலாக மகரிஷி, கிருத்து மகரிஷி. அப்போ 7 மகரிஷின்னு அர்த்தம். அப்போ 7 ஆண்டு தசாண்டு. அப்போது கேதுன்னா பௌர்ணமி, பௌர்ணமிக்கு மேல்மலையனூர் போகணும். இங்கே என்ன ஆச்சுன்னா அப்படியே மிஸ் ஆகிடுச்சு, இந்த கலியுகத்தில் அப்படியே மாறிடுது. அப்போ என்ன பண்ணுறாங்க, எல்லாம் அமாவாசைக்கு மேல்மலையனூர் போகிறாங்க, பௌர்ணமிக்கு திருவண்ணாமலை போகிறாங்க. அமாவாசைனா ராகு, அமாவாசைனா சித்தர், பௌர்ணமினா கேது, பௌர்ணமினா ரிஷிகள். இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் எப்போதும் சூப்பராக இருக்கும். ஸோ அப்போ அந்த ராகு ஸ்தலம்னாலே திருவண்ணாமலை நினச்சிக்கோங்க, முக்தி ஸ்தலம், மோட்ச ஸ்தலம். ஸோ அந்த மாதிரி இந்த ரிஷிகள் யாருன்னு பாருங்கள், அந்த ராகு யாருன்னு பாருங்கள். நம்ம ஜாதக கட்டத்தில் ராகு எந்த கட்டத்தில் உட்காந்துருக்கோ அந்த சித்தரை வழிபடணும், கேது எந்த கட்டத்தில் உட்காந்துருக்கோ அந்த ரிஷிகளை தான் வழிபடணும். நிறைய பேர் கேட்பாங்க, சார் என்ன சார் கடவுள் ஒன்றுன்னு சொல்கிறீங்க, அப்படின்னா சார் ராகு வேறு, கேது வேறு, ரிஷிகள் வேறு, சித்தர்கள் வேறு. ஆம்பளைங்கெல்லாம் ஒன்று தானே, அண்ணன் வேறு, அப்பா வேறு, தம்பி வேறு, புருஷன் வேறு. எப்படி இந்த எல்லாத்தையும் கேட்க முடியுமா? அம்மா வேறு, தங்கச்சி வேறு, அக்கா வேறு, பொண்டாட்டி வேறு, எல்லாத்தையும் பகிர்ந்துக்க முடியுமா?
ஸோ இது என்ன காரணம்னா ஒரு பரிணாம வளர்ச்சி ஏற்படுது. அந்த பரிணாம வளர்ச்சியில் பல பேருக்கு பல விஷயமா புரிய வைக்கணும். ஸோ அந்த வகையில் இந்த சிருஷ்டியோட விஷயங்கள், ரகசியங்கள். ஸோ அதனால் நீங்கள் உள்ளே என்ட்ராங்க. அந்த அமாவாசை அன்னைக்கு நீங்கள் சுற்றி வாங்க, கிரிவலம் பொறுமையாக சுற்றி வாங்க. மேலே போய் தரிசனம் பண்ணுங்கள். தரிசனம் பண்ணிட்டு கீழே வாங்க. கீழே வந்துட்டு விசிறிசாமி ஆசிரமம் இருக்குது. யோகிராம் சுரத்குமார் ஜெய ஒரு அருமையான ஒரு ஆசிரமம். பண ஆசை பிடிக்காத ஒரு ஆசிரமம், ஒரு நல்ல ஆசிரமம். யார்ட்டையும் பணம் திருடுறது வசூல் பண்ணுறது கிடையாது. ஒரு அருமையான ஆசிரமம். அங்கே போய் உட்காந்து அந்த போகை வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ சூப்பரான ஒரு ஆசிரமம். அதை முடிச்சுட்டு சுற்றி வாங்க. சுற்றி வந்துட்டு நீங்கள் வந்து ஈசானியத்தை முடிப்பீங்க. இல்லை முதல்ல முடிக்கும் போதே எல்லா லிங்கத்தையும் முடிச்சுட்டு கடைசியில் நீங்கள் விசிறிசாமி ஆசிரமம் போனாலும் சரி, போய் பார்த்துட்டு 12 அமாவாசை நைட்டு 11 மணிக்கு மேலே எந்த பேச்சும் கிடையாது. இதை மட்டும் பண்ணுங்கள். ஜென்ஸ் வந்து பச்சை கலர் வேஷ்டி, இல்லை காவி கலர் வேஷ்டி, இல்லை மஞ்சள் கலர் வேஷ்டி, மேலே சட்டை அணியக்கூடாது. பெண்கள் வந்து சுடிதார் இல்லை சாரி, பச்சை இல்லை காவி, இல்லைன்னா வந்து மஞ்சள். இதை 3 போட்டுக்குங்க. போட்டுட்டு இந்த விஷயங்களை அங்கே பேசிவிட்டு ஒரு ஊதுவத்தி கையில் ஏற்றிக்க சுற்ற ஆரம்பிக்கும் போது. அப்புறம் ஒரு இடமா இந்த அமாவாசையில் வந்து கதவை திறந்துக்குமான ஒரு கேள்வி வரும். கதவை திறந்துக்குமான கேள்வி வந்தீங்கன்னா அந்த உள்ள இருக்க லிங்கம் வந்து கண்டிப்பாக நம்ம விசிபிளாக தெரியும். லைட்டு போட்டிருப்பாங்க, நல்லா தெரியும். கதவை பூட்டிகிட்டே இருந்தாலும் கவலைப்படாதீங்க. இந்த கோயிலை விசிட் பண்ணக்கூடிய ஒரு தாத்பரியம் என்ன அப்படின்னா, கோயிலை போகிறோம், கிட்ட தான் போய் பார்க்கணும் அவசியம் இல்லை. தூரமாக நின்று அந்த மூலவரை தூரமாக வந்து அவர் பார்க்க மாட்டோம், அந்த மூலவர இடத்த பார்த்தாலே அந்த ஒளி கதிர்கள் அங்கே வந்து நம்ம மேலே ரிஃப்ளெக்ட் ஆகும். இதுதான் கான்செப்ட். நிறைய பேர் போவாங்க, கோயில் சாத்தி இருந்தது என்னால் பார்க்க முடியலவாங்க. ஃபீல் பண்ணாதீங்க. அந்த கதிர்கள் நம்ம மேலே அடித்தாலே போதும், அதுக்கு நேராக நிற்கணும். அதுதான் அந்த மூலவர் நேராக நிற்கிறோம் தான். ஸோ அதனால் அதை பாருங்கள். கற்பூரம் எடுத்துக்க கொளுத்திட்டு நீங்கள் பொறுமையாக சாமியை கும்பிட்டு ஒரே ஒரு தடவை வைங்க உங்கள் கோரிக்கை. அந்த கோபுரத்தை பார்த்து ஆரம்பிக்கும் போது உங்கள் கோரிக்கை எதுவும் வச்சுட்டு நீங்கள் பாட்டு ஓம் நம சிவாய இல்லை ஓம் சிவாய நம்ம மட்டும் சாண்ட் பண்ணி சுற்றிட்டு வாங்க. 12 அமாவாசை சுற்றிட்டு வாங்க. இதில் சில பேர் சொல்லுவாங்க, இவர் வந்து மாற்றி அமைக்கிறாரு, இவர் தப்பாக சொல்கிறாரு. நான் சொல்கிறத எப்பயுமே யாரும் உடனே கேட்க வேணாம். நீங்கள் லாஜிக்காக செக் பண்ணி பாருங்கள். ஒரு கோயிலுக்கு போகிறத ஏதோ ஒரு நாள் போகிறீங்க, அமாவாசைக்கு போய் பாருங்கன்னு சொல்கிறேன். அதில் என்ன மாற்றம் நடக்குது பாருங்கள். என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு பாருங்கள். இதெல்லாம் பார்த்துட்டு உங்கள் மனசில் பட்டுச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணுங்கள். அவ்வளோதானே தவிர இதனால் நீங்கள் போகிறதுனால எனக்கு ஏதாவது காசு கொடுங்க, எனக்கு ஜிபே நம்பர் அனுப்புறேன், எனக்கு கொடுங்க, நான் வந்து டொனேஷன் பண்ணுறேன், அன்னதானம் போடுறேன், நான் எதுவும் உங்களுக்கு சொல்லலை. ஸோ எனக்கு தெரிஞ்ச வழிகாட்டுதல், நான் டிவைனோட கனெக்ட் ஆகிறதுனால எனக்கு தெரிஞ்ச வழிகாட்டுதல் உங்களுக்கு சொல்கிறேன். கேட்டு பயன்படலாம்.